ஆனா புலிக்கு பிறந்தது பூனியே ஆகாதுண்ணே. ஏன்னா அது எப்பயுமே புலியா தான் இருக்கும். இந்த படத்துல என்ன கருத்து சொல்றாங்கன்னா, வெயில் பட்ட தோல் நாங்க எப்பயுமே தோல்வியை தான் பார்க்கணும். ஏன்னா ஏசி பட்ட தோல் தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு போர்ட்ஸில் நாங்கள் ஆர்வமாக இருக்கோம். அந்த தோல்வி வெற்றி எல்லாமே போர்ட்ஸில் வரும். அதை எதிர்கொள்ள நாங்கள் இருக்கிறோம், தயாராக இருக்கோம். ஏன்னா விளையாட்டு என்பது ஒரு முக்கியமான ஒரு அவசியம். அதில் கவர்மெண்ட் வேலை எப்படியாவது கிடைக்கும். ஏன்னா எங்களுக்கு படிப்பறிவு இல்லை. படிப்பறிவு இல்லாமல் இது போல் விளையாட்டு மூலியமா நாங்கள் ஆர்வம் காட்டுறோம். அதை ஒரு முடக்க ஒரு கூட்டம் இருக்குது. அதுதான் இந்த படத்தில் அவ்வளோ அழகாக அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. அருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாப்பில் பார்த்தீங்கன்னா 3 கிலோ சாமான் போட்டு சரன்னு போட்டு வெற்றாரு தலை. செகண்ட் ஹாப்பில் பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், மைக்கேல் ஜாக்சன் அது போல் போட்டு பாக்ஸிங்கை அழகாக சொல்லியிருக்காரு. அருமையாக இருக்குது தலைவா படம். அதுதான் தெரியல படம். சூர்யா அவரோட நேமே சூர்யா படத்தில் அருமையா பண்ணியிருக்காருண்ணே. ஃபர்ஸ்ட் படம் போலே இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா நடிப்பின் அரக்கன் போல இருக்காரு தலை. அருமையா நடிச்சிருக்காரு, சூப்பரா நடிச்சிருக்காரு. என்னங்க தலை? அதெல்லாம் ஒன்றுமே பண்ணுறவங்க பண்ணுவாங்கண்ணே. ட்ரோலிங்கிறது எப்பயுமே வரண்ணே. அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. ஏன்னா அழகாக நடிச்சிருக்காரு. நடிப்பு அப்படியே செதுக்கி நடிச்சிருக்காரு. சூப்பராக இந்த பார்க்கும் போது நம்மளுக்கு அருமையாக இருக்குண்ணே. ஃபர்ஸ்ட் ஹாப் என்னடா ஒரே வெத்து குட்டா இருக்கேன்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் கதைக்கு வந்தாங்க. அருமையாக இருந்ததுங்க கதை. படம் இட்டுனே எல்லாருமே பார்க்கலாம். அருமையாக இருக்கு. சூப்பர்ண்ணே. ஆயிடுவாருங்க. அதுதான் அடுத்த மக்கள் செல்வன் அவர் ஆயிடுவாரு. அப்படியாப்பட்ட ஒரு படமா இதுல கொடுத்துருக்காங்க. சும்மா 3 கிலோ சாமா போட்டு சரன்னு போட்டு வெட்டாரு தலை. வெட்டு அப்படியாப்பட்ட வெட்டு அடுத்த படத்துக்கு போடுவார். அந்த வெட்டு நன்றி தெரியும். சரி மஜானா அந்த மாதிரி இது கத்தி தோண்டியா போயிடுச்சு. சூப்பர். சாமா பாடுகிறது ஆறுல அந்த மாதிரி நான்ட்டனே. படமே வேற லெவல். நெக்ஸ்ட் டைம் வருவேன். நல்லா இருக்குது படம். நோ ஸ்டோரினா எல்லா வாழ்க்கையும் நடக்கிறது என்ன ஸ்டோரி. கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டு மேல வந்தா வேலையை பார்த்துட்டாங்க. நல்லா இருக்குது படம். பார்க்கலாம். இந்த புச்சதே எதுவுமே இல்லை. நானு இதுவே மஜா. நான் வரணும் பார்க்கலாம் அந்த மாதிரி. படம் வேற லெவல்ல இருக்குல்ல. உண்மையாலுமே அந்த பையன் இவ்வளவு தூரம் பண்ணுவான்னு நினைக்கல. இந்த படத்தை பார்த்துட்டு ட்ரோல் பண்றது பண்ணிருந்தாங்கன்னா சத்தியமா பண்ண மாட்டானு. எவனா படம் செம ஹிட். ரொம்ப அற்புதமான நேர்த்தியான நடிப்பு. பையனுக்கு பேச்சே கிடையாது. ஃபுல்லாவே ஆக்ஷன் தான். அனல் தெரியுது படம் ஃபுல்லா. ரொம்ப அழகான ஸ்கிரீன் பிளே. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நல்ல படம் பார்த்ததான ஒரு திருப்தி கிடைக்குது இந்த படத்துல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா அது ஒரு ஜாலியா போகுது. அது அல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஒரு வில்லங்கத்தனமா, செகண்ட் ஹாஃபும் பயங்கரமா இருக்கு. ஃபுல்லா சாம்சியஸோட ஆளு. இது என்னோட கோட்டை. இது உள்ள யாரும் வராது, நான் பண்றேன் பாருன்னு சொல்லி அருமையா பண்ணதுனால அச்சு காலி பண்ணிட்டா போல மனுஷன். படம் ஃபுல்லா ஃபைட்னே. அனலரசுனால ஃபைட்டு. ஆனா அத ஸ்கிரீன் டே பண்ணதுதான் சூப்பர். இப்ப இருக்க டைரக்டர் எல்லாம் அனலரசு கிட்ட கத்துக்கணும் போல. அவ்வளவு அழகா பண்ணிருக்காரு. எப்படியா இவ்வளவு ஒரு மெச்சூரிட்டியான எல்லாருமே போர் அடிக்காம பண்ண முடியும். அது புது பையனை வச்சுன்னு ஆச்சரியமா இருக்குண்ணா. யாருன்னா அந்த சூர்யா சேதுபதி தானே. பையன் பேசாமையே பேச வச்சிருக்காங்க. அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. நல்லாவே இருக்கு. செம்மையா இருக்கு. சூப்பர். பீனிக்ஸ் அந்த படம் தான் இப்ப நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையா இருக்கு. இன்னைக்கு நான் பீனிக்ஸ் படம் பார்க்க வர்றதுக்கு காரணமே விஜய் சார் தான். ஏன்னா தம்பி சூர்யா சேதுபதி அவர்கள் இந்த பீனிக்ஸ் படத்தோட கதாநாயகன். அவர் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, நான் விஜய் சாரோட ஃபேனு, சிம்பு சாரோட ஃபேனு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ விஜய் சாரோட சிம்பு சாரோட ஃபேனா இருக்கவங்களுக்கு இந்த கூல் சுரேஷ் சப்போர்ட் பண்ணாம வேற யாரையாவது சப்போர்ட். சூர்யா இப்ப சொல்றியா நீ வேற மாறியா? சூர்யா நீ வேற மாறியா? சூர்யா நீ வேற மாறியா? இந்த பீனிக்ஸ் படத்துல அனைத்து திறமைகளுமே கதாநாயகனாக நடிப்பதற்கு அனைத்து திறமைகளுமே இருக்கு இந்த சூர்யா அவர்களுக்கு. அந்த கதாநாயகன் சூர்யாவை பார்க்கும்போது கதாநாயகனையும் தாண்டி ஒரு எதிர்ட்டு பையனை பார்க்குற மாதிரி, பக்கத்து வீட்டு பையனை பார்க்குற மாதிரி, ஒரு மாமனை பார்க்குற மாதிரி, மச்சானை பார்க்குற மாதிரி, நண்பனை பார்க்குற மாதிரி அவ்வளவு ஒரு யதார்த்தமா இருக்கிறாரு. அவரோட நடிப்பு நல்லா அருமையா இருக்கு. அது மட்டும் இல்ல, கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஜிம்முக்கு போயிருக்காரு. நல்லா உடம்புலாம் நல்லா சூப்பரா வச்சிருக்காரு. நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா நடிக்கிறாரு. இப்படி அனைத்து திறமைகளுமே இருக்கு இந்த சூர்யா அவர்களுக்கு. யார் வருது? அதே மாதிரி படத்தோட
டைரக்டர் அனல் அரசு அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனல் அரசு மாஸ்டரை பார்க்கும்போது அவர் ஃபைட் மாஸ்டர் தானே, எப்படி படம் இருப்பார் அப்படின்னு நினைச்சேன். இந்த படத்துல ஃபைட் மட்டும் இல்ல, சென்டிமெண்ட் இருக்கு, நல்ல காமெடி இருக்கு, இப்படி பல திறமைகள் இருக்கு. யாரோ வந்திருக்காங்க போல, யார் வந்திருக்காங்க? அதே மாதிரி இப்போ கதாநாயகன் சூர்யா சேதுபதி அவர்களை வந்து வாயில பபுல்காம் போட்டதுக்கு வந்து அது வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா அந்த சூர்யா அவர்கள் வாயில் என்ன பபுல்காம் தானே போட்டிருந்தாரு, எதுவும் கூல் லிப் எதுவும் போட்டிருந்தாரா, ஆன்ஸ் எதுவும் போட்டிருந்தாரா, இல்ல பான் பராக் எதுவும் போட்டிருந்தாரா? அப்படி தடை விதிக்கப்பட்ட பொருட்கள் எதுவும் போடல. அவர் போட்டிருந்த ஜஸ்ட் பபுல்காம் போட்டாக்க அதை மின்னுட்டே தானே பேச முடியும். அதை போய் நீங்க ஒரு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க யாரையுமே. அதுவும் இல்லாம இந்த பர்டிகுலர் இந்த ஹீரோவை சூர்யாவை பார்க்கும்போது அவர் வந்து ஒரு கதாநாயகனையும் தாண்டி நம்ம ஃப்ரெண்டு எப்படி இருப்பான், பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பான், எதிர் வீட்டு பையன் இருப்பான், மாமா எப்படி இருப்பான், மச்சான் எப்படி இருப்பான், அப்படி ரொம்ப யதார்த்தமா இருக்கிறாரு. வெந்து தணிந்தது காடு, பீனிக்ஸ் வணக்கத்தை போடு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதான் வைத்தறிச்சல் தான். ஏன்னா ஒரு ஒரு ஒருத்தர் வளர்றது ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது இல்லையா? இப்போ இந்த கூல் சுரேஷா பாருங்க, நான் ஒரு பெரிய நடிகரோட பையன் இல்லை, ஒரு டைரக்டரோட பையன் இல்லை, ஒரு ஹீரோவோட தம்பி இல்லை. ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு மாஸ் இருக்கு, ரசிகர்கள் என்னை தேடி வராங்க, இவ்வளோ லைக் வருது, இவ்வளோ கமெண்ட் வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? நீங்க ரசிகர்கள் என் மேல வச்சிருக்க அன்பு தான். நிறைய பேர் அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு வைத்தறிச்சல் இருக்கான். என்ன கூல் சுரேஷுக்கு இவ்வளோ ஒரு மாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வைத்தறிச்சல் இருக்கும். அதனாலதான் எல்லாரும் இப்படி ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. சூப்பரா இருக்கு. படத்துல மாஸ்டர் வந்து அனல் அரசு மாஸ்டர் நல்லா சூப்பரா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஃபைட் மாஸ்டர் ஆச்சே, படம் எப்படி டைரக்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனால் உண்மையிலேயே படத்துல ஃபைட்டையும் தாண்டி சென்டிமெண்ட் இருக்கு, காமெடி இருக்கு, நல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு அனல் அரசு மாஸ்டர். நீங்க வந்து வெறும் அனல் அரசு மட்டும் இல்ல, அன்பான அரசு, ஆஸ்கார் அரசு, அனல் பறக்கிற அரசு, புரியுதுங்களா? திருநாவுக்கரசு, குடியரசு, மத்திய அரசு, மாநில அரசு, இப்படி சொல்லிட்டே போலாம். இந்த அரசு மாஸ்டர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சூப்பரா இருக்கு ப்ரோ, படம் சூப்பரா இருக்கு. விஜய் சேதுபதி பையன் ஃபர்ஸ்ட் இவ்வளவு தூரம் படம் 1.5 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. MMA ஃபைட்டுக்கு வந்து ஷா மாஸ்டர் இருந்து வர வச்சு ட்ரைனிங் கொடுத்து பண்ண படம் தான். எங்க அங்க பாக்கணுமா, எங்க பாக்கணும், ஓகேவா? ஷா மாஸ்டர் 1.5 வருஷம் கஷ்டப்பட்டு சூர்யா வந்து 120 கிலோ வந்து 60 கிலோ ஆக்கி ஒரு 6 மாசம் ட்ரைன் அப் பண்ணி தான் MMA ஃபைட் எடுத்தாங்க. அது இல்லாம எங்களுக்கு கொடுத்த போர்ஷனும் சூப்பரா கொடுத்தா. எங்களுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, சூப்பரா பண்ணோம். ஃபர்ஸ்ட் படம் பெஸ்டான படம். ஓகே, ஹார்ட் ஒர்க்.